السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا. வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்படுபவை ஒவ்வொன்றும் பித்அத்துகள், ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நாளை நம்மை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கும் எனக்கும் எச்சரிக்கையூட்டியதை நினைவூட்டிய வண்ணமாக இன்ஷா அல்லாஹ் இந்த அமர்வை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அமர்வில் ஜனாசா குளிப்பாட்டு முறை மற்றும் கஃனிடும் முறை, இதை பற்றியெல்லாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். குல்லு நஃப்சுன் தாயிகத்துல் மவுத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று சொல்லி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அப்படி இருக்கும்போது யாராக இருந்தாலும், எப்படிப்பட்டவராக இருந்தாலும், வயோதிகனாக இருந்தாலும், குழந்தையாக இருந்தாலும், அந்த மரணம் என்பதை நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த மரணத்தை அடைவோம் தான். அப்படி இருக்கும்போது நம்ம என்னென்ன பண்ணணும், அந்த மரண தருவாயில் இருக்கும்போது என்னென்ன பண்ணணும், மரணித்த உடனே அவர்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் விளக்கமளிக்க போகிறேன். இப்போ முதல்ல அந்த ஜனாசா, அதாவது உயிர் போகும் தருவாய் இருக்கு இல்லையா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு முதல்ல நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹ், அவங்களுக்கு இந்த ஷஹாதாவை என்ன செய்யணும், இந்த ஷஹாதாவை சொல்லி கொடுக்கணும். ஆனால் இன்றைக்கி நடைமுறையில் எப்படி ஆயிடுச்சுன்னா, அவர்கள் இருக்காங்க, மரண தருவாயில் ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க முன்னாடி நம்ம உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம், லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம சொல்லக்கூடியவங்களாக இருப்போம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது, அவர்களுக்கு என்ன செய்யணும், நம்ம சொல்லி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல அபூ ஹுரைரா இந்த ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யாருடைய வார்த்தை கடைசியாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கிறதோ அவங்க மரணம் அடையும் போது, யாருடைய வார்த்தை கடைசியாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கிறதோ அவங்க என்னது எப்பயாவது ஒரு நாளாவது சொர்க்கத்தை அடைவாங்க அப்படின்றத ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம திக்ரு ஓதுறது, அந்த மரண தருவாயில் இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம சொல்லக்கூடாது, அவங்களுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், சொல்லி கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ முதல்ல என்ன பண்ணுவோம், மரண தருவாயில் இருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற கலிமா ஷஹாதாவை சொல்லி கொடுக்கணும். சரி, இப்போ மௌத்தா போயிட்டாங்க. இப்போ மௌத்தா போனவங்களுக்கு முதல்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு ஜனாசாவை நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல் இந்த துவாவை ஓதுங்க அப்படின்றாங்க. அது என்ன துவா அப்படின்னா, அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, நல்லா கவனிங்க, அல்லாஹும்ம அக்ஃபிர்லின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அவங்க பேரை சொல்லணும். இப்போ என் பேர் அப்படின்னா ரமீஸா, அல்லாஹும்ம அக்ஃபிர்லி ரமீஸா வர்ஃபா தரஜதஹு ஃபில் மஹ்தீன,
யா அல்லாஹ் இவர்களுடைய பாவங்களை மன்னித்துடு, இவர்களுடைய தர்ஜாவை என்ன செய், உயர்த்தி குடுறா இறைவா அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை கேட்கக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்து என்ன, வக்லுஃபு அகைபிஹி ஃபில் காபிரின, மேலும் அவருக்கு பின்னால் வாழ்ந்து வருவாங்க இல்லையா, அவர்களுக்கு சிறந்த துணையை ஏற்படுத்துவாயாக அப்படின்னு சொல்லணும். அடுத்து என்ன, வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன், அகில உலகத்தையும் படைத்து பராமரிப்பவனே இவர்களுடைய பாவங்களை நீ மன்னிச்சிடுறா இறைவா அப்படின்னு சொல்லி இந்த துஆவை ரசூலா கற்றுக் கொடுத்துருக்காங்க. கடைசியாக என்ன தெரியுமா, வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி வ நவ்விர் லஹு ஃபீஹி, அவர்களுடைய அந்த கப்ரு இருக்கு இல்லையா, அதை விசாலமாக்குவாயாக, அதில் ஒளியை ஏற்படுத்துவாயாக என்று சொல்லி நம்ம என்ன செய்யணும், இந்த பிரார்த்தனை ரசூலா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த பிரார்த்தனையை ஜனாசாவை பார்த்த உடனே நம்ம சொல்லணும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல ஒருத்தவங்க மரணிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அவங்களுடைய கண் இருக்கு இல்லையா, அதை நம்ம சரி பண்ணணும். இப்போ இந்த கண் மூடின நிலையில் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, திறந்த நிலையில் இருக்கலாம், அல்லது மேலே குத்தின நிலையில் இப்படி இருக்கலாம். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், அவங்களுடைய முதல்ல மரணிச்சிட்டாங்க, இப்போ மரணித்த உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ணை திறந்துருப்பாங்க, அப்போ நம்ம என்ன பண்ணணும், கண்களை லேசான முறையில் சுழற்றி இப்படி சுற்றணும், லேசான முறையில் இப்படி சுழற்றி கண்களை மூடணும். பிறகு இந்த கண்களை என்ன செய்யணும், லேசான முறையில் சுழற்றி இப்படி மூடணும். பிறகு என்ன பண்ணணும், தாடை வாய் திறந்த நிலையில், வாய் திறந்த நிலையில் இருக்கலாம் அல்லது மூடின நிலையில் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த தாடையை லேசான முறையில் இப்படி சுழற்றி அந்த தாடையை சரி பண்ணணும். இப்போ இப்படி பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அந்த கண்களை போட்டு கசக்கவோ அழுத்தவோ இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. இப்போ ரசூலா சொல்கிறாங்க, இதுக்கான ஒரு ஹதீஸ் என்னென்னா, அபுசலமார் அலி, உம்முசலமா உடைய கணவர் அபுசலமார் அலி, அவங்க என்ன செய்கிறாங்க, மரணிக்கிறாங்க. அப்போ ரசூலா வராங்க, அவர்களுடைய கண்களை என்ன செய்கிறாங்க, மூடுறாங்க. மூடிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருத்தவங்க மரணிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய கண்கள் நிலை குத்தி நிற்கும், அத்தோட யாருடைய உயிர் பிரிகிறதோ அவருக்கு அந்த உயிர் பிரியும் போது அந்த பார்வை அதை தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், முதல்ல கண்களை ரசூலா மூடியிருக்காங்க, இதற்கு ஆதாரம் பார்த்துட்டோமா. இப்போ கண்களை மூடிட்டோம், தாடைகளை சரி செஞ்சிட்டோம். பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டோம்னா, அடுத்து கை, இந்த கை இப்படி இருக்கும், இல்லை நேரான முறையில் இருக்கும், இல்லை கையை இப்படி விரிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த கைகளை ஃபஸ்ட்டு இது ஆரம்பிக்கும் பொழுது வலது புறத்துலேருந்து தான் நம்ம ஆரம்பம் செய்யணும். ஏன்னு சொல்லி கேட்டோம்னா, ரசூலா எந்த ஒரு செயல் செய்யும் போதும் வலது புறத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் நம்ம என்ன செய்வோம், பிஸ்மில்லா அல்லாஹ்வுடைய பேரை கொண்டு நம்ம வலது புறத்துலேருந்து ஆரம்பம் செய்வோம். அப்போ ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும், இப்போ இந்த கைகள் ஏன் இதையெல்லாம் உடனே நம்ம பண்ணுறோம், அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாட்டுக்கு அப்படியே பயத்தில் அழுதுட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த கை கால் உடம்புலாம் என்ன ஆயிரும், விரைச்சி போயிடும். அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இதை செய்கிறோம். இப்போ முதல்ல என்ன பண்ணணும், இந்த கைகளை இப்படி இருக்குமா, இந்த கையை என்ன பண்ணணும், முதல்ல இந்த விரல் இருக்கு இல்லையா, இந்த விரலை இப்படி லேசான முறையில் சுற்றணும். ஒவ்வொரு விரல்களையும் என்ன செய்யணும், லேசான முறையில் இப்படி சுற்றி சரி பண்ணணும். அடுத்து மணிக்கட்டு, நல்லா கவனிங்க, மணிக்கட்டு, இந்த மணிக்கட்டை என்ன பண்ணணும், லேசான முறையில் ஒரு சுற்று சுழற்றி சரி பண்ணணும். அடுத்து இந்த கையுடைய மூட்டு, இந்த மூட்டை என்ன பண்ணணும், லேசான முறையில் இப்படி சுற்றி இதை சரி பண்ணி நேராக வைக்கணும், நிலைப்படுத்தணும். இதற்கு பேர் தான் நிலைப்படுத்துதல். சரியா? நேராக வைக்கணும். அடுத்து பாருங்கள், அடுத்து இந்த கை, இந்த கையும் இப்படியே இருக்குமா. இப்போ இதை என்ன பண்ணணும், இந்த விரல்கள் இப்படி சரி செய்யணும், 5 விரல்களையும் சரி செய்யணும், லேசான முறையில் சுற்றி சரி பண்ணுறோம். அடுத்து மணிக்கட்டு, அடுத்து மூட்டு நிலைப்படுத்தி வச்சுட்டோம். பிறகு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கால்,
கால் வந்து குத்தின நிலையில் இருக்கலாம், அல்லது விரித்த நிலையில் இருக்கலாம், அல்லது எப்படி வேணாலும் கால் உடம்புன்றது இருக்கலாம். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த காலுடைய விரல் இருக்கு இல்லையா, கைக்கு பண்ணும் இல்லையா, அதே மாதிரி இந்த காலுடைய விரலை லேசான முறையில் இப்படி சுழற்றி சரி பண்ணிவிட்டு, பிறகு இந்த காலை லேசாக இப்படி இவங்க தெரியணுன்றதுக்காக நான் தூக்குறேன், லேசான முறையில் இப்படி தூக்கி லேசாக இப்படி சுற்றி நிலைப்படுத்தணும். பிறகு அதே போல் இந்த காலையும் விரலையும் சரி பண்ணணும். இந்த காலையும் லேசாக எடுத்து சுற்றி இந்த மாதிரி நிலைப்படுத்திட்டோம். சரிங்களா? இப்போ இது நிலைப்படுத்தி முடிச்சிட்டோம். பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கசப்பு மாற்றுதல் அப்படின்னு சொல்லி ஒன்று செய்வாங்க. அப்போ இது வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இப்போ இந்த நடைமுறையில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்றதை பார்ப்போம். என்ன பண்ணுவாங்க, கசப்பு மாற்றுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆளை தனியாக கூட்டிகிட்டு வந்து அவங்கள என்ன பண்ணுவாங்க, அவங்கள குளிக்க வச்சு, கஃன் இடும்போது குளிக்க வைப்பாங்க இல்லையா, சோப்பு போட்டு தலையெல்லாம் தேய்ச்சி இந்த மாதிரி குளிக்க வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டு வயிற்று அமுக்கி இந்த மாதிரிலாம் என்ன செய்வாங்க, குளிக்க வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. இந்த இதுக்குன்னு என்ன செய்வாங்க, ஒரு ஆளையெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவர்களுக்கு பணம்லாம் கொடுத்து என்ன செய்வாங்க, குளிக்க வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இது தவறான விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை ஜனாசாவை பொறுத்த வரைக்கும் பெண்களாகிய நம்ம இதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் யாரும் ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னா நம்மளே என்ன செய்யலாம், இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ முதல்ல என்ன பண்ணணும், நிலைப்படுத்திட்டோம். நிலைப்படுத்துறதுக்கு அப்புறம் தூய்மை பண்ணணும் இல்லையா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்கள வந்து சுத்தப்படுத்தணும். அங்க தூய்மை, ஒருவித அங்க தூய்மை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை வந்து அவங்க வந்து மோஷன் போயிருக்கலாம், இல்லை யூரின் போயிருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஒரு துர்நாற்றம் ஏற்படும். அப்போ அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், க்ளீன் பண்ணணும். அப்போ க்ளீன் பண்ணால் தான் வந்து பார்க்குறவங்களுக்கு இலகுவாக இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, லேசான முறையில் தண்ணி ஊற்றி குளிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை. குளிக்க வைக்கிறதுனால தவறேதும் கிடையாது. சரிங்களா? குளிக்க வைக்கிறது சாதாரணமாக சும்மா தண்ணி ஊற்றி லேசாக இப்படி தடவி போதுமானது. இதில் ஷாம்பு சோப்பெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அவசியம் இல்லை. அடுத்து என்ன பண்ணுறோம், மோஷன்லாம் போயிருந்தாங்க அப்படின்னா கழுவி சும்மா தண்ணி எடுத்து லேசான முறையில் இப்படி கழுவணும். கழுவி முடிச்சிட்டோமா, இல்லை இப்போ வந்து இவங்க வந்து ரொம்ப வந்து உடல்லாம் சிலருக்கு வந்து அடிபட்டிருக்கும், சிலர் புண்ணாக இருக்கும், ரொம்ப நாள் படுத்த படுக்கையாக இருந்திருப்பாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அவங்கள குளிப்பாட்டுன அவசியம் இல்லை. துணி இருக்குல்லையே, அந்த துணி எடுத்து நம்ம லேசாக நனைச்சி ஈர பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவங்கள தூய்மைப்படுத்திக்கலாம். தூய்மைப்படுத்திட்டோமா, இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதுதான். மற்றபடி இதில் முதல்ல கசப்பு மாற்றணும் அப்படின்றத ரசூல்லா எந்த வழிமுறையும் காட்டி கொடுக்க கிடையாது. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நறுமணம் பூசுவது. இப்போ நான் அங்க தூய்மை பண்ணிட்டேன், நிலைப்படுத்திட்டேன், அங்க தூய்மை பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நறுமணம் பூசலாம். நறுமணம் பூசலாமா அப்படின்னு கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் ஒருவர் இஹ்ராமுடைய நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ண வேணாம், நறுமணம் பூசி விட வேண்டாம் அப்படின்றத ரசூலா சொல்கிறாங்க. அப்போ அவங்க பூச வேணாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக இஹ்ராம் இல்லாத நிலையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம பூசிக்கொள்ளலாம் அப்படின்றத ரசூலா சொல்கிறாங்க. சரி, இப்போ இது உங்களுக்கு விளங்குதா? பிறகு பாருங்கள், இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஜனாசாவை வைக்கும் போதே கிப்லாவை முன்னோக்கி வைக்கணும் அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போ இதற்கு எதுவும் ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால், நிறைய பேர் என்ன ஆதாரம் எடுத்து வைப்பாங்க அப்படின்னா, இந்த ரசூலா சொன்னாங்களாம், இது வந்து தவறான செய்தி. சரிங்களா? ரசூலா சொல்கிறாங்களாம், 9 பெரும் பாவங்கள் இருக்குது. அதில் ஒரு பாவம் வந்து உயிருள்ளவர்களும் இறந்தவர்களும் கிப்லாவாக இருக்கும் புனிதமிக்க காபாவை மறுத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இது கூட வரக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வந்து அப்துல் ஹமீது பின் சினானி என்று சொல்லக்கூடியவர். அவர் வந்து பலவீனமானவர். அப்போ அவங்களுக்கு அப்படி செய்யணுமா, கிப்லா பக்கம் தான் நிற்க வைக்கணுமா அப்படின்னு கேட்டால் அது அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்னோடய வீடு இப்போ பெருசாக இருக்குது அப்படின்னா நான் வச்சுக்குவேன். இப்போ சின்னதாக இருக்கும்,
வீடு சின்னதாக இருக்கும், குறுகியதாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்கள அப்படி வைக்கணுமா? நமக்கு வாகுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றி வச்சுக்கலாம். இப்படி தான் வைக்கணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. சரி, அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்குள்ள வந்து இந்த கீழே தண்ணியெல்லாம் வைப்பாங்க இல்லையா, எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, கீழே தண்ணியெல்லாம் வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக தண்ணியெல்லாம் வச்சுக்கலாம். வாசனைக்காக ஊதுபத்தி கொளுத்தி வச்சுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தவறு கிடையாது. இதில் ஒரு விஷயம் விட்டுட்டேன், என்னென்னா அந்த மலஞ்சலம் கழிச்சிருப்பாங்க இல்லையா, தூய்மை பண்ணுறேன் இல்லையா, அப்போ பண்ணும்போது மலஞ்சலம் கழிச்சிருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து என்ன பண்ணுறோம், இவங்களை லேசான முறையில் என்ன செய்யணும், இப்படி லேசாக தூக்குனா போதுமானது. இவங்க ரொம்ப எந்திரிக்கிறாங்க, ரொம்ப எந்திரிக்க அவசியம் இல்லை, லேசாக தூக்குனா போதுமானது. சரியா, உங்களுக்கு காட்டுவதற்காக நான் அப்படி தூக்குறேன். அப்போ என்ன பண்ணலாம், லேசாக தூக்குனா அது என்ன வந்துடும், வெளியே ஈஸியாக வந்துடும். அப்போ அதை போட்டு கசக்கவோ அழுத்தவோ அதெல்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா ரசூலா சொல்கிறாங்க, அழகான முறையில் செய்யுங்க, லேசான முறையில் செய்யுங்கன்றாங்க. அவங்கள போட்டு வைத்து அமுக்கி அவங்களுக்கு உழு செய்ய வச்சு இந்த மாதிரியான காரியங்கள்லாம் என்ன பண்ண வேணாம், அவங்களுக்கு செய்ய வேணாம். அதே மாதிரி இன்னொரு பிதாத்து இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஜனாசாவை குளிப்பாட்டும் போது என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு உறுப்புக்கும் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு துவா ஓதக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த துவாக்கள்லாம் என்னது, முற்றிலும் தவறு, ரசூலா காட்டித்தரவே கிடையாது. அப்போ அப்படி சொல்லுவாங்க. மீண்டும் எந்த பிதாத்து இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரசூலா சொல்கிறாங்க, மீண்டும் என்ன பிதாத்து இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து உழு செய்ய வைப்பாங்க. அவங்களால எப்படி உழு செய்ய முடியும், அவங்களுக்கு நகம் வெட்டுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கணும். அடுத்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் ஒருத்தர் வந்து நம்ம சொல்லாததை, இவ்வளவு பிதாத்துகள் நடக்குது இல்லையா, இந்த இவ்வளவு பிதாத்துகளுக்கும் சேர்த்து ரசூலா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் கட்டளை இல்லாத ஒன்றை செய்கிறாங்களோ அவர்கள் என்னது, அவர்களுடைய நன்மை ஓரளவும் பயனளிக்காது, அதை இறைவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் அப்படின்றத ரசூலா சொல்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ண வேண்டாம், நம்ம வந்து ஒவ்வொரு பிதாத்துகளும் செய்கிறோம் இல்லையா, இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம தவிர்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதே போல் இப்போ எனக்கு தொழுவை இல்லை அப்படின்னா, மாதவிடாய் நேரத்தில் நான் இருக்கேன்னா, நான் இவங்களை குளிப்பாட்டலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக குளிப்பாட்டலாம். நான் உழு செஞ்சுட்டு அவங்கள குளிப்பாட்டணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒழு செஞ்சுட்டு அவங்கள குளிப்பாட்டணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதே மாதிரி மாதவிடாய் நேரத்தில் வந்து நம்ம குளிக்க வைக்கக்கூடாது அப்படின்றது எதுவும் ரசூலா காட்டி தரல. அப்போ இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னும் நிறைய பிதாத்துகள் என்ன இப்போ நடைமுறையில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாத்திஹா ஓதுறாங்க இல்லையா, அப்போ அதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் செய்யக்கூடாது. ரசூல்லா ஒவ்வொரு பிதாத்துகளும் வழிகேடுன்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது ஃபாத்திஹா ஓதுறது, அவங்க பேரில் குரான் முடிக்கிறது, இறந்த நிலையில் இறந்துருப்பாங்க, தலைமாட்டுக்கிட்ட ஒருத்தவங்க கால் மாட்டுக்கிட்ட ஒருத்தவங்க உட்காந்து என்ன செய்வாங்க, குரானை ஓதக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஃபாத்தியா ஓதுவாங்க, பக்ரா ஓதுவாங்க, இப்படிலாம் ஓதக்கூடியவங்களாக இருக்காங்க. நம்ம எவ்வளோ ஓதுனாலும் அவங்களுக்கு அந்த நன்மை பயக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படி அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோன்னா, ரசூலா சொல்கிறாங்க, எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் இப்போ நான் செஞ்சேன்னா அது எனக்கான நன்மை, மற்றவங்களுக்கு அது வந்து பயனளிக்காது. அப்போது மரணத்திற்கு பிறகு வரக்கூடிய 3 விஷயங்கள் ரசூலா சொல்லிட்டாங்க. என்னென்ன விஷயங்கள் யாருக்காவது தெரியுமா? மரணத்திற்கு பிறகு நான் மரணிச்சிட்டேன் அப்படின்னா 3 விஷயங்கள் வரும்லே, அது என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம். நிலையான தர்மம், பயன் தரக்கூடிய கல்வி, சாலிஹான பிள்ளைகள் செய்யக்கூடிய துவா. இந்த 3 விஷயங்கள் தான் என்னது பின்தொடர்ந்து வரக்கூடியது தவிர மீத நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அவர்களுக்கு பயனளிக்காது அப்படின்றத ரசூலா சொல்கிறாங்க. மேலும் என்ன பண்ணுறாங்க, 4வது நாளுக்கு ஃபாத்தியா ஓதணும், 5ஆம் நாளுக்கு ஃபாத்தியா ஓதணும். இந்த 40 நாளுக்கு இறந்துட்டாங்க இல்லையா, இறந்துட்டாங்கன்னா அந்த 40 நாள் என்ன பண்ணுவாங்களாம், கரெக்டாக 6-6:30 மணி ஆச்சுன்னா மகரிபுடைய நேரத்தில் ஊதுபத்தி கொளுத்தி வைப்பாங்களாம். ஊதுபத்தி கொளுத்து வச்சு ஒரு செம்பில் தண்ணி வைப்பாங்களாம். எதுக்குன்னு சொல்லி கேட்டால் அவங்க வந்து குடிக்கணுமா.
இது மடத்தனமாக இருக்கா இல்லையா? உயிரோடு இருக்கக்கூடிய நம்ம தானே தண்ணி குடிக்க முடியும், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தானே உள்ளே போகும். அப்போ ரசூலா சொல்லிட்டாங்க, முன்னாடி சகோதரர் சொன்னாரா இல்லையா? என்ன சொன்னார்? மௌத்தா போனங்க செவியேற்க மாட்டாங்கன்னு சொன்னார் இல்லையா? அப்போ அப்படி இருக்கும்போது செம்பில் தண்ணி வைக்கிறதோ, அவர்களுக்காக யாசின் நம்ம ஓதுறதோ, இது எதுவுமே என்னது பயனளிக்காது அப்படின்றத ரசூலா அர்த்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தூக்கிட்டு போகிறாங்க இல்லையா? அப்போ தூக்கிட்டு போகும்போது என்ன சொல்லுவாங்க? கலிமா ஷஹாதத் அப்படின்னு ஒரு 10 பேர் சேர்ந்து கத்துவாங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போகலாம் விதத்துகளான விஷயத்தை. அப்போ இன்ஷா அல்லாஹ் இப்போ முன்னாடி உங்களுக்கு இத்தனை நாள் தெரியாமல் இருந்திருப்பீங்க, இன்ஷா அல்லாஹ் இப்போ ஓரளவுக்கு தெளிவு பெற்றிருப்பீங்க இல்லையா? இதன் மூலியமாக இன்ஷா அல்லாஹ் திருத்தி கொள்ளுங்க. அடுத்ததாக குளிப்பாட்டும் முறையை பற்றி இன்ஷா அல்லாஹ் ஃபாத்திமா சகோதரி இன்ஷா அல்லாஹ் சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ சகோதரி ரமீஜா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜனாசாவை அதாவது மரண தருவாயில் இருக்கும்போது என்னென்ன செய்யணும், ஜனாசாவை கையாள விதம் பற்றி எல்லாம் சொல்லி காட்டினாங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து நம்ம என்ன செய்வோம்னா ஜனாசாவை குளிப்பாட்டுவோம். எல்லாருமே வந்து பார்த்ததுக்கப்புறம் ஜனாசாவை குளிப்பாட்டி அடக்கம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவோம் தானே. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி அதற்கு தேவையான பொருட்களை முன்கூட்டியே எடுத்து வச்சுக்கொள்வது அவசியம். அதன் அடிப்படையில் சில பொருட்களை நம்ம தயார் நிலையில் வச்சுக்கணும். சரியா? ரசூல்லா என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய மகள் ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா அவங்க மரணிக்கும் போது இகுசில் நஹா, இவளை குளிப்பாட்டுங்க, அதாவது கழுவுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி? சலாசன்னா 3, அவு ஹம்சன் அல்லது 5, அவு அக்ஸர மின் தாலிக்க என் அரைத்துன்ன மின் தாலிக்க, அதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதை விட அதிகமாக கழுவுங்க அப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. எதை கொண்டு அப்படின்னு சொல்லும்போது பிமாயின் வசித்ரீன், மாயினா தண்ணீரை கொண்டும், சித்ருனா இளந்த இலை, இந்த இளந்த இலையும் கொண்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்கள குளிப்பாட்டுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் என்ன சொல்லுவாங்கன்னா, வஜஅல்னா ஃபில் ஆஹிரதி கேஃபுரன். கேஃபுரன்னா என்னென்னா இந்த கற்பூரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கற்பூரம். இது எப்படின்னு சொன்னால் ரசூல்லா ஒற்றைப்படையில் காட்டி தந்திருக்கிறாங்க. இப்போ 3, 5 அல்லது 7 அல்லது 9 தேவைப்பட்டுச்சுன்னா அந்த அளவு நம்ம எடுத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அந்த அளவுக்கு நம்ம என்ன தண்ணியை எடுத்துக்கணும். எடுத்துட்டு இளந்த இலங்கிறது எல்லா தண்ணியிலையுமே கலந்து இருக்கணும். ஆனால் கற்பூரத்தை மட்டும் என்ன செய்யணும், கடைசி தண்ணியில் கலந்து வச்சுக்கணும். சரியா? இதன் அடிப்படையில் இந்த 3 பொருள் அவசியமாக முன்கூட்டி எடுத்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாம்பு, சோப்பு, அதாவது சுத்தப்படுத்தக்கூடிய காரணியாக இருக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இலகுவாக ஷாம்பு போட்டு ஜனாசாவை குளிக்க வச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கையுறைனா க்ளவுஸு சொல்லுவோம் இல்லையா, க்ளவுஸு. அது எதுக்கு அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து நம்ம சுகாதாரம் கருதியோ அல்லது ஜனாசா வந்து மரணிச்சிருப்பாங்க, அவங்களுடைய மறைவுறுப்பை வந்து நம்ம நேரடியாக தொடுவதை தவிர்க்கும் பொருட்டோ நம்ம கையுறை பயன்படுத்துவதில் தவறு எதுவும் இல்லை. கண்டிப்பாக பயன்படுத்தணுமான்னு கேட்டான்னா கிடையாது. சரியா? அடுத்து பஞ்சு, காட்டன் எதுக்கு அப்படின்னா தேவைப்பட்டாதான். எப்படின்னு சொன்னால், ஒரு சில ஜனாசாக்கள் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இருக்கலாம், அல்லது கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி பேஷண்ட்டுங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, மூக்குலேருந்து வாயிலேருந்துலாம் சில சமயம் ரத்தம் வரக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி வரும் பொருட்டு நம்ம என்ன பண்ணலாம், பஞ்சு யூஸ் பண்ணலாம். ஆனால் எல்லா நேரத்துலையும் கண்டிப்பாக பஞ்சு வைக்கணுமா அப்படின்னு சொன்னால் தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்கோள்ன்றது ஒரு அவசியமான ஒன்றா இருக்கும். ஏன்னு சொன்னால் ஜனாசா வந்து மரணிக்கும் போது ஒரு ஆடையில் இருப்பாங்க, அவங்கள அதாவது கஃனிடும் போதும் கட் பண்ணுறதுக்காக இருக்கலாம், குளிப்பாட்டும் போது போட்டிருக்க ஆடையை கட் பண்ணி அதுக்கும் தேவையாக இருக்கும். இன்னும் பார்த்திங்கன்னா கஃன் துணியெல்லாம் ரெடியாக வந்துடும். அப்படி இல்லைல்ல, நம்ம முழுசாக வாங்குகிறோம் இல்லையா, முழுசாக வாங்குகிற துணியை வெட்டுறதுக்கு கத்திரிக்கோலை முன்கூட்டி எடுத்து வச்சுக்கிறது அவசியம். இன்னும் என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, போத்துறதுக்கு துணி. இப்போ ஜனாசாவை பொதுவாகவே ஒரு துணியில் போத்து வச்சுருப்போம். போத்தி வச்சுருக்கும்போது அப்புறம் குளிப்பாட்டும் போது அந்த துணியில் இது பண்ணுவோம் இல்லையா, போத்தி தான் குளிக்க வைப்போம், உடலை மறைச்சி தான் குளிக்க வைப்போம். குளித்ததுக்கப்புறம் அவங்கள தொடச்சி விடுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், துணியெல்லாம் தயார் நிலையில் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா கஃனிடுறதுக்கு முன்னாடி ஜனாசாவை ஈரம் இல்லாமல் வச்சு தான் கஃனிடுவாங்க, ஏன்னா அந்த துணி ஈரமாயிரும் அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி அதுக்கப்புறம் மறுபடி போத்துறதுக்கு, அதாவது கஃனிடுறதுக்கு முன்னாடி வந்து போத்தி வைப்பாங்க, அதுக்கெல்லாம் துணியெல்லாம் தயார் நிலையில் வச்சுருக்கணும். இவ்வளோ தான் நம்மளுக்கு ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி தேவைப்படக்கூடிய பொருட்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
கஃன் இடுறது இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நடைமுறையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கஸ்தூரி மஞ்சள் பொடியெலாம் கண்டிப்பாக தேவை, சந்தனம் தேவை அப்படின்னு சொல்லி அந்த ஜனாசாவை இதெல்லாம் போட்டு தான் குளிக்க வைக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, எடுத்து வைக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, சரியா? அதுக்கப்புறம் இந்த சுர்மா வந்து குளித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக போடணும்னு சொல்லி அந்த சுர்மாலாம் எடுத்து வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா பன்னீர், ஜம்ஜம் தண்ணீர், பன்னீர் கலந்து குளிக்க வைக்கணும்பாங்க, ஜம்ஜம் தண்ணியை கலந்து குளிக்க வைக்கணும்பாங்க. இதெல்லாம் ரசூல்லா காலத்திலே ஜம்ஜம் தண்ணீர், சுருமா எல்லாமே இருந்துச்சு. ரசூல்லா காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா நமக்கு ஹதீஸ் வாயிலாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று, ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக செய்யணுன்ற அடிப்படையில் ஒரு பித்தத்தாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, சரியா? இதெல்லாம் நம்ம தவிர்க்கக்கூடிய பொருட்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து குளிப்பாட்டுறதுக்கு உண்டானது இதான். அடுத்து கஃன் இடுறதுக்கு என்ன தேவைன்னு சொன்னால், இப்போல்லாம் ரெடிமேடாக சொன்ன மாதிரி துணியெல்லாம் ரெடிமேடாக வந்துடுது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இப்போ என்ன பண்ணலாம், நம்ம 12 மீட்டரில் அகலப்பண்ணான்னு சொல்லி கேட்டு வாங்கலாம், சரியா? வாங்கிட்டு அதை நம்ம வந்து தேவையான அளவு என்ன செஞ்சுக்கலாம், கிழித்து வச்சுக்கலாம். அந்த துணியும் அது எப்படி கிழிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நறுமணம் பூசணுன்ற அடிப்படையில் அத்தர் போன்ற வாசனை திரவியம் ஏதாவது நம்ம தயார் நிலையில் வச்சுக்கலாம். இப்போ அந்த கஃன் துணியை கிழிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். கேட்குதா? ஜனாசாவை போர்வையாக போர்த்துவோம் இல்லையா, அதை போர்த்துறதுக்கு அதாவது 6 மீட்டர் அளவுக்கு துணி கிழிக்கணும். 3 மீட்டராக 2ஆகவும் கிழிச்சிக்கலாம். அதாவது ஒரு சிலர் ஒல்லியான தேகமாக இருப்பாங்க, ஒரு சிலர் பருமனாக இருப்பாங்க. பருமனாக இருக்கும் தேகத்துக்கு கண்டிப்பாக நம்ம 3 மீட்டராக கிழிக்கிறது நல்லது. இப்போ ஒல்லியாக இருக்கிறாங்கன்னா 6 மீட்டராக ஒன்றா கிழித்து அதை மடக்கியே யூஸ் பண்ணிக்கலாம், சரியா? 6 மீட்ரு நம்ம கிழிச்சிக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஒரு மீட்டருங்கிறது எத்தனை சென்டிமீட்ரு? 100 சென்டிமீட்டர் இருக்கும், அப்படி தானே? இப்போ 100 சென்டிமீட்டருக்கு நான் அளவு எடுத்துருக்கிறேன். அது ஒரு அளவு எடுத்து 6 இதாக வச்சு நம்ம கிழிச்சிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். இப்போ 6 மீட்ரு போர்வை துணிக்காக கிழிச்சாச்சு. அதை அப்படியே 2ஆக மடித்து வச்சுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஆண் ஜனாசாவாக இருந்தால் 3 துணி போதுமான அளவு. அதாவது கீழாடைன்னு போற்றுவாங்க, மேலாடைன்னு போற்றுவாங்க, போர்வை துணி 3 துணி தான் ஆண்களுக்கு. ஆனால் பெண்களாக இருந்தால் 5 துணி கிழிப்போம். ஏன்னு சொன்னால் கீழாடை ஒன்று போற்றுவோம், மார்பு துணின்னு பெண்களுக்கு ஒன்று போற்றுவோம், அதுக்கப்புறம் மேலாடைன்னு போற்றுவோம், அப்புறம் ஸ்கார்ஃபு முக்காடுன்னு சொல்லி ஒன்று போற்றுவோம், அதுக்கப்புறம் இந்த போர்வை, சரியா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா கீழாடை. இது வந்து ஒரு தோராயமான மதிப்பில் தான் சொல்லப்படுது. 1.25 மீட்ரு இருந்தால் ஒரு போதுமான அளவாக இருக்கும். பெண்களுக்கு கீழாடை எவ்வளோ பண்ணுறோம், இப்போ வந்து சராசரியாகவே ஒரு மனிதருடைய உயரம் வந்து 5 அல்லது 6 அடி தான் இருக்கிறாங்க. அப்போ 1.25 மீட்ரு வந்து கீழாடை கிழிச்சிக்கலாம் இன்ஷா அல்லாஹ்.
அடுத்து மார்பு துணி. மார்பு துணி வந்து ஒரு 3/4 மீட்ரு இருந்தால் போதுமானது. ரொம்ப பருமனாக இருந்தால் கூட 1 மீட்ரு கிட்ட கிழிச்சிக்கலாம். 3/4 மீட்ரு அளவே போதுமானது. அடுத்து மேல் சட்டை. மேல் சட்டை ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி 2 மீட்ரு அளவு போதுமான அளவாக இருக்கும். சரியா, அதன் அடிப்படையில் 2 மீட்ரு இன்ஷால்லா கிழிச்சிக்கலாம். அடுத்து ஸ்கார்ஃபு, அதாவது பெண்களுக்கு முக்காடு போடுவோம் இல்லையா, அதுக்கு 1 மீட்ரு அளவு போதுமான அளவு இன்ஷா அல்லாஹ். இந்த மீதமான துணி இருக்குது இல்லையா, இதை வந்து இப்போ உடம்புக்கு கட்டை, கைக்கு தலைக்கு கட்டை அப்படின்னு சொல்லி கட்டுறதுக்கு துணி தேவைப்படும். அதுவும் இதுலேருந்தே கிழிச்சிக்கிட்டு மீதி இருக்கிற துணியை நம்ம தொடக்கிக்கிறது கூட பயன்படுத்திக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அது மாதிரி 2-3 துணி கிழிச்சிக்கிட்டா போதுமானது. சரியா, இதுதான் ஜனாசாவை கஃனிடுறதுக்கு நம்ம துணியை வந்து எடுக்கிற முறை. சரியா, இப்போ வந்து இதை நம்ம எதன் அடிப்படையில் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ரசூல்லா சொல்லியிருக்காங்க, உங்கள் ஆடைகளில் சிறந்தது வெண்மையான ஆடை, நீங்கள் வந்து அதையே அணியுங்கள், இன்னும் உங்களில் இறந்தோருக்கு அதிலே கஃனிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, அதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம், இந்த வெண்மையான ஆடையை சிறந்தது அப்படின்னு சொன்னதின் அடிப்படையிலும் இதில் வந்து நம்ம கஃனிடக்கூடியவங்களாக இருக்கிறோம். இந்த வெண்மை இதில் மட்டும்தான் கஃனிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. இன்னும் நம்ம வந்து கலர் ஆடையில் கஃனிடலாமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக கஃனிடலாம். இதுக்கு வந்து எந்த ஹதீஸோட ஆதாரத்தில் அடிப்படையில் சொன்னால், ரசூல்லா சொல்லியிருப்பாங்க, அதாவது உங்களில் ஒருவர் மரணிக்கும் போது அவர் வசதி படைத்தவராக இருந்தால் அவரை வந்து என்ன பண்ணுங்க, கோடுகள் போட்ட ஆடைகளில் நீங்கள் கஃனிடலாம். அப்போ வந்து கோடுகள் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னாவே ஒரு கலரையும் இன்னொரு கலரையும் வேறுபடுத்தி காட்டுது. அப்போ வண்ண ஆடையில் நம்ம கஃனிடலாம் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்லேருந்து எடுப்பாங்க. சரியா, அதே மாதிரி தைக்கப்பட்ட ஆடையிலையும் நம்ம கஃனிடலாம். சரியா, தைக்கப்பட்ட ஆடைக்கு எந்த ஹதீஸு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கிராமவாசி இருப்பார், அவர் வந்து ரசூல்லாட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வருவாங்க. ரசூல்லா கூட ஒரு போர்லையும் கலந்துக்குவாங்க. கலந்து அவர் என்ன ஆவார்னு சொன்னீங்கன்னா, கழுத்தில் அம்பெஞ்சு அவர் வந்து வீர மரணம் அடையக்கூடியவராக இருப்பார். அவருக்கு வந்து ரசூல்லா என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய ஜுப்பாவை கொடுத்து அவருக்கு கஃன் ஆடையாக அணிவிச்சு அவருக்கு ஜனாசா தொழுகையை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸோட ஆதாரத்தில் நம்ம என்ன செய்யலாம், தைக்கப்பட்ட ஆடையும் அணியலாம். ஆனால் தைக்கப்படாத ஆடையாக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், அது கொஞ்சம் இலகுவாக இருக்கும் ஜனாசாவுக்கு கஃன் இடையில். அதனால நம்ம தைக்கப்படாத ஆடையை நம்ம என்ன செய்கிறோம், ஜனாசா துணியாக பயன்படுத்துகிறோம். இன்னும் பார்த்திங்கன்னா தைக்கப்படாத ஆடைக்கும் ஹதீஸ் இருக்குது. எப்படின்னு சொன்னால், ரசூல்லா அபூபக்கர் அலி வந்து மரண தருவாயில் இருக்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள தகப்பனாரை சந்திக்க போகும்போது அபூபக்கர் அலி கேட்பாங்க, ரசூல்லாவை எத்தனை ஆடையில் நீங்கள் கஃனிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யமன் நாட்டில் தயாரிக்கப்பட்ட 3 துணிகளால் ஆனால் அந்த வெள்ளை ஆடையில் ரசூல்லாவை கஃனிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த 3 துணியாக வச்சு ஆண்களுக்கு கஃனிடுவாங்க. சரியா, அது தைக்கப்படாத ஆடை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் சொல்ல போனால் அந்த ஹதீஸில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், அதில் சட்டையோ தலைப்பாகையோ இல்லை அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா, ஆண்களில் ஒரு சிலர் இமாமா மரணிக்கும் போது, அதாவது பிரமுகர்களாக மரணிக்கும் போது தலைப்பாகை வச்சு அவங்களுக்கு ஜனாசாவை கஃனிடுவாங்க. அப்படிலாம் செய்யணும்னு அதெல்லாம் கிடையாது. சரியா, ஏன்னா ரசூல்லா காட்டி தரல. சரியா,
அப்படி வைக்கிறதா இருந்தால் யாருக்கு வச்சுருப்பாங்க? ரசூல்லாவுக்கு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஒரு பித்தத்தான காரியங்கிறது இதுலேருந்து விளங்குது. இன்னும் பார்த்திங்கன்னா பழைய ஆடையிலையும் நம்ம கஃன் இடலாம், புதிய ஆடையிலையும் கஃன் இடலாம். இப்போ பழைய ஆடை அப்படின்னு சொன்னால் ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா அவங்க மரணிக்கும் போது ரசூல்லா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி அவங்கள குளிக்க வச்சதுக்கப்புறம் என்கிட்ட அறிவியுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த சஹாபிய பெண்மணிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, குளிக்க வச்சதுக்கப்புறம் போய் ரசூல்லாட்ட அறிவிப்பாங்க. அறிவிக்கும் போது ரசூல்லா என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய கீழாடையை கொடுத்து இதை அவங்களுக்கு உள்ளாடையாக ஆக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த ஹதீஸின் அடிப்படையில் என்ன பண்ணுவோம், பழைய ஆடையையும் ஜனாசாவுக்கு அணிவிக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். சரியா? அதே மாதிரி புதிய ஆடை ஒரு பெண்மணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ரசூல்லாக்கு ஒரு அப்போல்லாம் நெய்வாங்க இல்லையா, துணியை நெஞ்சு கொண்டு வருவாங்க. நெஞ்சு ரசூல்லா இது நான் உங்களுக்காக என் கையால் நெஞ்சிட்டு வந்தேன் அப்படின்னு கொடுக்கும்போது ரசூல்லாவும் அதை ரொம்ப ஆவலாக வாங்கி அதை போய் என்ன பண்ணுவாங்க, கீழாடையாக அணிஞ்சிட்டு வருவாங்க. ஆனால் அப்போ ஒரு மனிதர் என்ன பண்ணுவார், ரசூல்லாட்ட இந்த ஆடை ரொம்ப அழகாக இருக்குது, இதை எனக்கு தாங்கன்னு கேட்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ கூட இருந்த சஹாபாக்கள் சொல்லுவாங்க, ரசூல்லாவை அது ரொம்ப ஆவலாக வாங்கி போட்டாங்க, நீங்கள் அதை அவங்க எதை கேட்டாலும் மறுக்கவும் மாட்டாங்கன்னு தெரியும் தானே உங்களுக்கு, நீங்கள் அதை இப்படி கேட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதர் என்ன சொல்லுவார்னா, இதை நான் அணிஞ்சுக்கிறதுக்காக கேட்கல, என்னுடைய கஃன் ஆடையாக ஆக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அதுவே அவருடைய கஃன் ஆடையாகவும் அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸ் இருக்குது. சரியா? அதை இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம், புதிய ஆடையிலையும் நம்ம கஃன் இட்டுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? இந்த ஹதீஸ்லேருந்து இன்னொன்று, அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சிலர் இருக்காங்க ஹஜ்ஜு உம்ராக்கெலாம் போயிட்டு வருவாங்க. அவங்க என்ன செய்யலாம், தன்னுடைய ஆடையிலேயே அந்த ஆடையிலேயே நம்ம கஃன் துணியாக வச்சுக்கலான்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாமான்னு சொன்னால் தாராளமாக நம்மளும் வச்சுக்கலாம். சரியா? இதுதான் இந்த கஃனிடுறதுக்கு தேவையான பொருட்கள், வேறு எதுவும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் ஜனாசாவை எப்படி குளிப்பாட்டணும் அப்படின்ற முறை பற்றி சகோதரி வஹீதா பேகம் அவங்க சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ ஒருத்தவங்க மவுத் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குளிப்பாட்டுறது. இந்த குளிப்பாட்டுறதை எடுத்துக்கிட்டோம்னா, ஏற்கனவே சகோதரி சொன்ன மாதிரி கசப் மாற்றும் போது ஒரு தடவை குளிப்பாட்டுறேன்னு பண்ணுறாங்க. இன்னொரு முறையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடலை அடக்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முறை குளிப்பாட்டுறாங்க. இன்னும் சில ஊர்களில் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் நிறைய தடவையெல்லாம் குளிப்பாட்டுறாங்க. இப்படியெல்லாம் குரான்லையும் ஹதீஸ்லையும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. பல தடவை குளிப்பாட்டுறதுக்கோ 2 தடவை குளிப்பாட்டுறதுக்கோ குரான் ஹதீஸில் ஆதாரம் கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லி காட்டியிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தவங்க மவுத் ஆகிட்டாங்கன்னா அவங்கள சுத்தமாக அதாவது குளிப்பாட்டிட்டு அடக்கம் பண்ணணும். அதுக்கு ஒரு நேரம் இடையில எந்த நேரமோ அந்த நேரத்தில் நம்ம குளிப்பாட்டிக்கலாம், அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம ஒரு முறை குளிப்பாட்டினா போதுமானது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சில அசுத்தங்களை கருதி அவங்க முடியாதவங்களாக இருக்காங்க, அதனால 2 தடவை நாங்கள் குளிப்பாட்டினோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த அடிப்படையில் சுத்தம் செய்வதுன்ற அடிப்படையில் தவறு எதுவும் இல்லை, அதை தாராளமாக செய்யலாம். ஆனால் மார்க்கத்தில் சுன்னத்தாக சொல்லியிருக்காங்க, இது கடமையாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம செய்யும்போது தான் அங்கே பித்தத்துன்ற காரியம் நடைபெறுது. ஸோ இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தால் பரவாயில்ல, இனிமேல் மாற்றிக்கிறது நல்லது. அடுத்ததாக நம்ம என்னென்னா, யார் குளிப்பாட்டுறது அப்படின்றது குடும்பத்தாரே குளிப்பாட்டுறது போதுமானது. நம்ம யாரும் இதுக்காக வெளியே இருந்து வரவழைக்கணுன்றது கிடையாது. குடும்பத்தார்களே குளிப்பாட்டுறதுக்கு மிக தகுதி வாய்ந்தவங்களாக இருக்காங்க. அதில் எத்தனை பேர் குளிப்பாட்டலாம் அப்படின்னு பார்க்க போனால் மேக்ஸிமம் 4 பேர் போதுமானது. என்ன அப்படின்னா, உடல்களை நம்ம கையாளும் போது இறந்தவங்களுக்கு நம்ம கொஞ்சம் ரொம்ப சாஃப்டான ஹேண்ட்லிங்கில் தான் பண்ணணும். அந்த அடிப்படையிலையும் தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஹெல்ப்புக்காக நம்ம 3லேருந்து 4 பேரை அதிகபட்சம் வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம ஆடைகளை களைந்து குளிப்பாட்டணும். எப்படின்னா, நம்ம போட்டிருக்க ஆடைகளோடையும் குளிப்பாட்டலாம், இல்லாட்டினா ஆடைகளை களைந்தும் குளிப்பாட்டலாம். இந்த விஷயத்துக்கு 2மே அனுமதி இருக்குது. இதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிச்சிடுறாங்க. அப்போ அவங்க மரணத்தின் போது அவங்கள குளிப்பாட்டுறாங்க. அப்போ முடிவு செய்ய போகிறாங்க எப்படி குளிப்பாட்டுறது அப்படின்னு. மற்றவர்களை ஆடைகளை களைந்து குளிப்பாட்டுவதை போன்ற இவங்களையும் குளிப்பாட்டலாமா, இல்லை ஆடைகளை களையாமலே குளிப்பாட்டலாமான்னு அங்கக்குள்ள ஒரு சந்தேகம் எழும்புது. அப்போ
வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வந்து அந்த மக்களுக்கு ஒரு தூக்கத்தை வந்து கொடுக்குறான். அப்போ அவங்க தூங்கிடுறாங்க. அந்த வீட்டில் ஒரு மூலையில் ஒரு சப்தம் வருது. என்ன அப்படின்னா, ஆடையுடனே குளிப்பாட்டுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அந்த மக்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து ஆடையுடனே குளிப்பாட்டுறதுக்கு ஹதீஸ் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மற்றவர்களைப் போல் ஆடைகளை களைந்து அப்படிங்கும்போது மற்றவங்களெல்லாம் ஆடைகளை களைந்து தான் குளிப்பாட்டியிருக்காங்கன்றதும் இந்த விஷயத்தின் அடிப்படையில் புரிய வருது. ஸோ 2 விஷயமா பண்ணுறதுனாலையும் தவறு ஒன்றும் இல்லை. அடுத்ததாக மிக மிக முக்கியமானது, மௌத்தா போனவங்களுக்கு உடலில் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கும். அவங்க வந்து உயிரோடு இருக்கும்போது அதை மறைச்சி தான் வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு புண்ணோ தழும்போ இல்லை வேறு ஏதாவது காயங்களோ இல்லை ஆறாத வடுக்கெல்லாம் ஏதோ ஒன்று இருந்திருக்கும். கண்டிப்பாக குளிப்பாட்டுறவங்க அதை நம்ம பார்க்குற சூழ்நிலைகள் வரும். அந்த மாதிரி பார்க்குறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ரகசியத்தை நம்ம காப்பாற்றணும். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு மரணிச்ச முஸ்லீமோட ரகசியத்தை பேணி காக்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுடைய பாவங்களை 40 முறை மன்னிக்கிறான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதன் அடிப்படையில் நம்ம வந்து குளிப்பாட்டுறவங்களுடைய ரகசியத்தை பேண வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று. நம்ம இந்த விஷயத்தில் அசால்ட்டாக அதை வந்து வெளியில் வந்து ஒரு கவலையோடையோ இல்லை ஒரு குறையோடையோ நம்ம யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து மௌத்தா போன உடனே என்ன பண்ணுவோம் நம்ம அப்படின்னா, நெகத்தெல்லாம் கட் பண்ணி விடுவோம், பல்லு விளக்கி விடுவோம், அப்போ தான் அக்குள் முடிகளை எழுப்போம், மர்மஸ்தானத்தோட முடிகளை எழுப்போம். இதெல்லாம் அவங்க உயிரோடு இருக்கும்போது செய்திருந்தால் அவங்களுக்கு அதில் ஒரு நலன் கிடச்சிருக்கும். மௌத்தா போனதுக்கு அப்புறம் தான் செய்யணும் அப்படின்றது எந்த மார்க்கத்திலையும் நமக்கு சொல்லி காட்டலை. ஸோ அதை வந்து அந்த நேரங்களில் பண்ணுறதை தவிர்த்துக்கணும். அவங்க உயிரோடு இருக்கிற காலத்தில் தாராளமாக அதை பண்ணிவிடலாம். இன்னும் பார்த்தோம்னா எல்லா மவுத்துக்குமே என்ன பண்ணுறாங்க, பின்துவாரத்துலையும் மூக்குலையும் பஞ்சை வச்சிடுறாங்க. அது எல்லாத்துக்கும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யாருக்கு தேவையோ, ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்தவங்க, இல்லை ஒரு கேன்சர் பேஷண்ட், இல்லை ஒரு அவங்களுக்கு மூக்கு வழியாவோ இல்லை வேறு எதுவும் காதில் இருந்தோ அவங்களுக்கு நீர் ரத்தம் அந்த மாதிரி வருதுன்னா தாராளமாக பஞ்சை பயன்படுத்திக்கலாம். அது தவிர நம்ம எல்லாருக்கும் வைக்கணுன்றத ஒரு சட்டமாக கொண்டு வந்துடக்கூடாது. இன்னொன்று, அவங்க சொன்ன மாதிரி வயிற்றை போட்டு அமுக்குறது. நம்ம வந்து உயிரோடு இருக்கிறவங்களையே வந்து எப்படி வந்து மென்மையான முறையில் அழகான முறையில் நம்ம குளிப்பாட்டுவோமோ அதே போல தான் இறந்தவங்களையும் போட்டு அவங்களுடைய அசடுகளாக நம்ம வெளியே கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் தேவையில்லை. நம்ம எல்லாத்தையெல்லாம் வெளியே கொண்டு வர முடியாது. அவங்களுக்கு ஏதோ ஓரளவு வெளியே வரும்போது அதை மட்டும் நம்ம சுத்தம் பண்ணாவே போதுமானது. ரொம்ப அழுத்தக்கூடாது. இன்னொரு விஷயம், குளிப்பாட்டுறவங்க திக்ருக்களை ஓதிக்கிட்டே இருக்கணும், இல்லை ஏதாவது துவா ஓதிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. சந்தனத்தினாலேயோ இல்லை வேறு ஏதாவது நறுமண பொருள்கள்னால நெத்தியில் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ்னு எழுதுகிறாங்க. அதெல்லாம் நமக்கு எந்த பழக்க வழக்கமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் சொல்லி காட்டலை. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி குளிப்பாட்டணும்? சரி, இதெல்லாம் சொல்கிறீங்க, குளிப்பாட்டுறதுனா என்ன, ஒதுவு செஞ்சுட்டு குளிப்பாட்டணுமா இல்லை நேரடியாக குளிப்பாட்டணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நேரடியாக குளிப்பாட்டலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மகளுடைய மவுத்தில் சொல்லி காமிச்சிருக்காங்க. இபுத அனா பி மயாமினிஹா வா மவாதியில் உதூயி மின்ஹா. அதாவது அவர்களுடைய வலது புறத்திலிருந்தும் உழு செய்யும் உறுப்பிலிருந்தும் ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம பார்த்தோம், ஒரு நிமிஷம், உழு செய்யும் பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மணிக்கட்டு வரை உள்ள பகுதி தான். இதிலிருந்து ஆரம்பிக்க தான் சொல்கிறாங்களே தவிர உழு செய்து விடுங்கன்றதை எங்கேயும் சொல்லலை. நம்மளும் உழு செய்து தான் குளிப்பாட்டணுன்றதும் கிடையாது. ஸோ இந்த பகுதியிலேருந்து தண்ணீர் ஊற்ற ஆரம்பிக்கணும். அப்புறம் தலை, அப்புறம் உடம்பு முழுவதும் முன்பகுதி பின்பகுதி எல்லாத்தையும் நம்ம சுத்தம் செய்யணும். இப்போ நம்ம பார்த்தோம்னா முன்பகுதியை எளிதாக சுத்தம் செஞ்சிடலாம். பின்பகுதியை சுத்தம் செய்யும்போது அந்த ஜனாசாவுக்கு ரொம்ப பாதிப்பு இல்லாமல் அவங்கள போட்டு ரொம்ப சிரமப்படுத்தாமல் அவங்களுடைய வலது கையை இடது தொடைப்புடமும் வலது காலை இடது கால் மீதும் வச்சு லேசான முறையில் அவங்கள சாய்ச்சிக்கணும். அதுக்கப்புறம் பின்பகுதியை நம்ம கழுவிட முடியும். அதே போல்
இடது பக்கம் உள்ள கையை வந்து வலது தொடையிலையும் வலது காலை வந்து இடது காலை வலது காலையும் போட்டு அதே போல் இந்த பக்கமாக ஸ்தாச்சோம்னா பின்முதுகை ஈஸியாக நம்ம கழுவ முடியும். தலையையும் நல்லபடியாக வந்து சோப் போட்டு கழுவலாம். இப்போ ஏற்கனவே அவங்க தண்ணீரை பற்றி சொல்லியிருக்காங்க, ஒற்றைப்படையில் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு. அதன் அடிப்படையில் நம்ம இழந்த இலை கலந்த நீர் வச்சுருக்கோம். அது வந்து ரொம்ப அதிகமாக வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. மினிமம் 3 பக்கெட் தண்ணி போதுமானது. இல்லை ஜனாசாவுக்கு மேற்கொண்டு தேவை அப்படின்னா 5 பக்கெட்டோ 7 பக்கெட்டோ ஒற்றைப்படையாக அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கணும். இதையும் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள் ஜைனப் ரலி அவங்களுடைய மரணத்தின் போது சொல்லி காமிச்சிருக்காங்க, இகுசில் நகா சலாசன் அவ் ஹம்சன் அவ் அக்ஸர மின் தாலிக்க இன் அரை தன்ன மின் தாலிக்க. அதாவது அவங்களுடைய 3 அல்லது 5 அல்லது 7 ஒற்றைப்படையாக வந்து அதிகப்படுத்திக்க சொல்லியிருக்காங்க. எதை கொண்டு அப்படின்னா, பிமாயின் சித்ரீன் இழந்த இலை கலந்த தண்ணீரை கொண்டு சுத்தப்படுத்தணும். வஜ அல்னா ஃபில் ஆஹிரத்தி காஃபூரன், அதாவது கடைசியில் கற்பூரத்தை கலந்த தண்ணீரால் கழுவலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் நம்ம குளிப்பாட்டினா போதுமானது. சரி, பெண் ஜனாசாவாக இருந்தால் கூந்தல் வந்து நிறையா இருக்கும், அவங்களுக்கு பின்னி போடலாமா அப்படின்னா, கூந்தலை ஃபஸ்ட்டு அவிழ்த்து தலையை நல்லா அலசிட்டு திரும்ப பின்னல் போட்டு அதை பின்புறமாகவே விட்டுறலாம். இதில் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மகள் ஜைனப் ரலியை 3 பின்னல்களாக காண்பிருக்காங்க. இந்த 3 பின்னல்களையும் அவிழ்த்து தலையை குளித்து பிறகு 3 பின்னல்கள் போட்டு விட்டதா ஹதீஸ் ஆதாரம் இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம செய்யலாம். அடுத்ததாக எடுத்துக்கிட்டோம்னா, யாருக்கெல்லாம் வந்து ஜனாசாவோட குளிப்பாட்ட முடியாமல் போகின்ற சூழ்நிலை வரும் அப்படின்னா, தீ காயத்தில் இறந்தவங்க, இல்லை தண்ணீரில் மூழ்கி ரொம்ப உடல் அழுகின நிலையில் இருக்குது அந்த மாதிரி உள்ளவங்க, இல்லை விபத்து போன்ற காரணங்களால் அவங்களுடைய உடலை வந்து நம்மளால் தூய்மைப்படுத்த முடியாது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தாராளமாக என்ன பண்ணலான்னா, நம்ம குளிப்பாட்டாமையே அடக்கம் செய்யலாம். அதுக்கு எந்த ஹதீஸ் ஆதாரமாக எடுத்துக்கணும்னா, அந்த காலத்துலலாம் புனித போர் நடந்திருக்கு. அதாவது உஹது போரில் மௌத்தானவங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர்களின் இரத்த கரையோடைய அடக்கம் செய்யுங்கள்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யாரையும் அவரது சக்திக்கு உட்பட்டே பட நம்ம சிரமப்படுத்த மாட்டோம், எவரையும் அவருக்கு சக்திக்கு உட்பட்டே சிரமப்படுத்துவோம்னு சொன்ன அடிப்படையில் நம்ம அவங்கள குளிப்பாட்டாமல் நேரடியாக நம்ம அடக்கம் செய்கிறதுக்கு கஃனிடுறதுக்கு போயிடலாம், அடக்கம் செஞ்சிடலாம். ஸோ இந்த விஷயத்தின்படி வேறு ஏதாவது உங்களுக்கு குளிப்பாட்டுறதுல சந்தேகம் இருந்தால் எங்கள்கிட்ட கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக கஃனிடுறதை பற்றி சகோதரி ஃபாத்திமா அவங்க சொல்லி காட்டுவாங்க. சரியா? அடுத்து கஃனிடுறது. கஃன்னாவே என்ன அப்படின்னு சொன்னால், குளிப்பாட்டினதுக்கப்புறம் அவங்களுடைய உள்ளூர் அதாவது பாகங்கள் எதுவுமே வெளியே தெரியாமல் மறைக்கப்படுறது தான் கஃனிடுறது அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே நான் துணி அளவெல்லாம் சொல்லிட்டோம் இல்லையா? அந்த அளவில் அதாவது இப்போ கீழாடைக்கு எத்தனை மீட்ரு சொன்னோம்? 1.25 மீட்ரு சொன்னோம். ஃபஸ்ட்டு கீழாடையை போட்டுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நேரம் அதாவது சீக்கிரம் முடிக்க சொல்கிறதுனால கொஞ்சம் குயிக்காக முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். இங்கே பாருங்களேன், அதாவது இது மடக்கிறதுக்கு எளிதாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்யணும், ஒரு பாதி அளவை இந்த மாதிரி கொஞ்சம் சுருட்டிக்கிட்டு அவங்க குளிக்கையில் நம்ம செய்வோம் இல்லையா, அதை மாதிரி கொஞ்சம் சைடாக கிராஸாக திருப்பி விட்டு நம்ம திருப்பும்போது துணி அங்கிட்டு ஈஸியாக இலகுவாக வரும் இன்ஷா அல்லாஹ். செய்யும்போது பாருங்கள். ரசூல்லா சொல்லியிருக்காங்க, அதாவது உங்களில் ஒருவர் மரணித்தால் உங்களில் ஒருவர் மரணிக்கும் போது அதாவது சகோதரருக்கு நீங்கள் கஃனிடும் போது அதை அழகுறச் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம கஃன் விடும்போது எந்த அளவுக்கு நம்மளால் இயன்ற முறையை அழகாக கஃனிட முடியுமோ அந்த அளவுக்கு அழகாக கஃனிடணும் இன்ஷா அல்லாஹ்.
மார்பு துணி. மார்பு துணி போடும்போது கையை வந்து அதாவது வெளியே வச்சு உள்ளார வச்சு போடுறது தான் சிறந்தது. அதுதான் கொஞ்சம் இலகுவாகவும் இருக்கும். ஆனால் இந்த பொண்ணு இப்போ வந்து உயிராக இருக்கிறனால நம்ம என்ன செய்கிறோம், இப்படியே கொஞ்சம் சுற்றினா இலகுவாக இருக்கும், இல்லாட்டி ஷால்லாம் விலகும் இல்லையா. அதனால அதாவது ஜனாசாக்கு எப்படி செய்யணும், கையை வெளியே எடுத்து சுற்றுறது தான், அப்படி தான் சுற்றணும் இன்ஷா. அடுத்து சட்டை, மேல் சட்டை துணி 2 மீட்ரு எடுத்துருக்குறோம் இல்லையா. அதில் மட்டும் ஒரு சின்ன வேலை இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இது 2 மீட்ரு இருக்கும். இது எப்படிங்க, ரெண்டு மீட்ரு துணியை இப்படி இது இப்போ வந்து பாருங்களேன், நான் எந்த அளவில் எப்படி எடுத்துருக்கிறேன். அதாவது நம்ம ப்ளவுஸ்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா, சுடிதாருக்கெலாம் இப்படி எப்படி பண்ணுவோம், இந்த நாளாக இப்படி மடக்கி இங்கே கொஞ்சம் கழுத்து ஹோல்டு கட் பண்ணுவோம் இல்லையா, அதை மாதிரி அதன் அடிப்படையில் நம்ம என்ன செய்யலாம், இங்கே கொஞ்சோன்னு கட் பண்ணலாம். அதாவது பின்னாடி துணி கம்மியாகவும் விட்டு கட் பண்ணிக்கலாம். சரியா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இங்கே பாருங்களேன், சொல்கிறது புரியுதா என்னான்னு உங்களுக்கு தெரியல. எப்படி ஒரு முக்கோண அளவுக்கு லேசாக அப்படி கட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நெக்கு வந்துடும் இன்ஷா அல்லாஹ். பத்தலைன்னு சொன்னால் பக்கத்தில் லேசாக கிழிச்சு விட்டுக்கலாம். அவங்களுக்கு என்னால் கிழிக்காது. இப்போ இந்த சின்னதாக இருக்க துணியை பின்னாடி வச்சு இப்படி நம்ம முன்னாடி இது பண்ணிக்கலாம். அப்படியே நேராக அப்படியே இதுக்கு லேசாக அப்படியே உருண்டு சரண்டு. அடுத்து ஸ்கார்ஃபு. எங்கம்மா இருக்குது, ஸ்கார்ஃபை அப்படியே ஒரு முக்கோணமாக மடித்து நம்ம என்ன பண்ணலாம், மக்கானா மை போட்டு விட்றலாம். அவங்க பறக்குறாங்களே ஸ்கார்ஃபை இப்படி தலைக்கு அப்படியே அழகாக போட்டு நம்ம என்ன செய்யலாம், இங்கே கழுத்துக்கிட்ட ஒரு சின்னதாக நூல் வச்சும் நம்ம கட்டிக்கலாம். இல்லாட்டி அப்படியே அழகாக அதை நம்மளாவே அதில் இப்படி மடக்கி விட்டாவே அதுவே நின்றுக்கும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் வேறு ஒன்றும் இல்லை, இவ்வளோ தான். சரியா. அதுக்கப்புறம் அந்த போர்வை துணி இருக்கு இல்லையா, போர்வை துணியை அடியில் விட்டு என்ன செய்யணும், கட்டணும். எப்படின்னு சொன்னால் கீழே அதே மாதிரி இப்போ நம்ம எப்படி இந்த ஆடைகள்லாம் ஒன்றா விட்டோமோ அதே மாதிரி மடக்கிக்கிட்டு இதை இப்படி வச்சுக்கணும். அதாவது பருமனான ஒரு ஆளாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும், அந்த துணியை கொஞ்சம் இப்படி செஞ்சு காட்டணும். சரி பரவாயில்ல, அதை அப்படியே வச்சு உள்ளார விட்டு நம்ம என்ன செய்யணும், காலில் சுற்றுவோமா வேணாமா, டைம் ஆகுதுங்க,
சுத்தமாக வேணாமா? சரி, அவங்க டைம் ஆயிடுச்சுன்றனால கொஞ்சம் குயிக்காக முடிக்க சொல்கிறாங்க, அடுத்த நிகழ்வு இருக்கனால. அதை என்ன செய்யணும், அடியில் விட்டு இங்கே சாக்லேட் கவர் மாதிரி சுருட்டுவாங்க இல்லையா, அதை மாதிரி சுருட்டி தலைக்கு சுருட்டி இதுக்கு இடையில இது பண்ணியிருக்கிறோம் இல்லையா, கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, அந்த கயிறுங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும், கட்டி ஜனாசாவை அழகாக இறுக்கமாக கட்டி அவிழாத அளவுக்கு கட்டி அழகான முறையில் நம்ம கஃனிட்டு ஆண்கள் கையில் கொடுக்கணும் இன்ஷால்லா. அடுத்து ஜனாசா தொழுகை பற்றி சகோதரி விளக்குவாங்க. சீக்கிரம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனிதர் இறந்து விட்டார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு தொழுகை நடத்துறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண மனிதனோட கடமை இல்லை, அது ஒரு சமுதாய கடமை அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஜனாசாவை தொழு வைக்கும்போது ஜனாசாவை குறுக்கு வசமாக வைக்கணும். ஆண் ஜனாசாவாக இருந்தால் மையத்தோட தலைக்கு நேராக நிற்கணும் இமாம். தொழுகை மட்டும் ஒரு 2 செகண்ட் சொல்லிடுறேன். இந்த தொழுகை 4 அல்லது 5 தக்பீர்களுடையது. முதலாவது தக்பீருக்கு பின்னாடி நம்ம எந்த விதமான தனா ஓதுவோம் இல்லையா, அது ஓதக்கூடாது. சூரத்துல் ஃபாத்திகாவை மட்டும்தான் ஓதணும், அதையும் மௌனமாக தான் ஓதணும். இரண்டாவது தக்பீருக்கு பின் சலவாத்து ஓதணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத்தன் ஓதுறோம் இல்லையா, இந்த சலவாத்தை ஓதணும். மூன்றாவது தக்பீருக்கு பின்னாடி ரசூல்லா இதற்காக பிரத்யேகமாக நம்மளுக்கு ஒரு துவா சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்லாஹ் மஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வக்ரிம் நுசூலஹு வவஸி முதுகலஹு வக்சில்ஹு பில்மாயி வஸல்ஜி வல்பரதி இப்படிங்கிற துவாவும் ஓதனா. இது இல்லாமல் இன்னொரு துவாவையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அல்லாஹ் மஃபில்லி ஹையினா வ மையித்தினா வ சாஹிதினா அப்படிங்கிற துவாவையும் நம்ம ஓதலாம். இதெல்லாம் மௌனமாக தான் நம்ம ஓதணும் இன்ஷா அல்லாஹ். இப்படி நம்ம எல்லாம் ஓதி முடித்ததுக்கப்புறம் அடுத்தது அடக்கம் பண்ணுறது. இப்போ பெண்கள் ஜனாசா தொழுகையில் கலந்துக்கலாமான்னு சொல்லி பார்த்தா தாராளமாக கலந்துக்கலாம். அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய மனைவி அவங்களுடைய மகன் உமைர் அலி அவங்க மரணித்த போது ரசூல்லா அவங்க வீட்டுக்கு வராங்க. அபூதல்ஹா அலி ரசூல்லா முன்னாடி நின்று தொழுக வைக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி அபூதல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொழுகிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தொழுகை நடத்தியிருக்காங்க. இதுக்கு ஆதாரம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். அதனால் பெண்களும் தொழுகையில் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜனாசாவை பின்தொடர்ந்து செய்கிறது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கட்டாய கடமைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம முஸ்லீம்கள் அதாவது ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் இதுவும் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. யார் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்கிறாங்களோ அவங்களுக்கு 1 கீராத் நன்மைன்னு சொல்லியிருக்காங்க. யார் அடக்கம் பண்ணுற வரைக்கும் கலந்துக்கிறாங்களோ இவங்களுக்கு 2 கீராத் நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி அடக்கம் பண்ணுறதுக்கு பின்னாடி போய் அந்த ஜனாசாவுக்கு பாத்தியா ஓதுறது இது போன்ற நிகழ்வுகள்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் பித்தத்துகள். ஒவ்வொரு பித்தத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நாளை நம்ம நிறையில் கொண்டு போய் சேர்க்கும் என்று கூறி இந்த நிகழ்வை இதோடு முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.